உமன்ஸ் டே. அப்படி அதனால் எல்லா அம்மாங்களுக்கும் எல்லா சிஸ்டர்ஸுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப பலன் தருவார். நீங்கள் எல்லாருமே ரொம்ப லக்கியான ஆட்கள். நீங்கள் இருக்கிறது ஆண்டவர் உங்களை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய பரம ராஜ்யத்தினுடைய பணியில் ஒருவேளை ஆண்கள் நிறைய பேருடைய பேர்கள் முன்னாடி இருந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய பணியில் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப பேர் யார் அப்படின்னா சகோதரிகள் தான் அதிகமாய் வேலை செய்தவர்கள். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதற்கு அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், வானத்தை திறந்து அப்படியே ஒரு குழந்தை கீழே வர்றது மாதிரி ஆண்டவர் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு லேடி, ஒரு சிஸ்டர் அப்படின்ற ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவராலே உற்பவித்து கர்த்தர் இந்த உலகத்திலே பிறந்தார். அதனால இந்த வேதம் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, இந்த உலகத்திலேயே பெரிய பொறுப்பு, வீட்டை கட்டுற பொறுப்பு, அந்த பொறுப்பை ஆண்டவர் வந்து உங்க கையில ஏசப்பா தந்திருக்கிறார். அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். சமீபத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் ஜெபிக்கிறதுக்காக என்ன அழைச்சிருந்தாரு. காந்திபுரத்தில் தான் இருக்கிறாரு. நான் போனேன். அவருடைய ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு மேட் ஒன்று போட்டிருந்தார், அந்த யோகா மேட் மாதிரி ஒன்று. அப்போ அவர் சொன்னார், டெய்லி காலையில் 9:30 மணிக்கு வருவோம் பாஸ்டர், 10 மணி வரைக்கும் அரை மணி நேரம் வந்து நான் ஜோம் பண்ணிட்டு தான் என் பிஸ்னஸில் நான் போவேன், நான் வரதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், உங்கள் குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால், இல்லை பாஸ்டர் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் மனைவி என் பிள்ளைங்க யாருமே ரட்சிக்கப்படலை. சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷமா நீங்க ரட்சிக்கப்பட்டு உங்க குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படலையான்னு கேட்டா, யாரும் ரட்சிக்கப்படல. ஆனா நான் ஒன்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், என்ன நீங்க ரட்சிச்சதுக்கு என் மனைவியை ரட்சிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்குமே ஆண்டவரே, நான் ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால என்ன ரட்சிச்சு கூட இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னேன்னு சொல்றேன். அது உண்மைதான். ஒரு வீட்டில் ஒரு ஆண் ரட்சிக்கப்படுறதில்ல, ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா குடும்பத்தையே அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க, குடும்பத்தையே ரட்சிப்புல நடத்திடுவாங்க. அதனால ஆண்டவர் வந்து பெரிய பொறுப்பு உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. லோத்து என்கிற ஒருத்தருடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார்கள். அவ்வளவுதான். இந்த ஒரு மனுஷன் அந்த வீட்டில் இல்லாதனால அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பெண்ணு வீட்டில் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப வெற்றியா இருக்கிறத நான் பார்த்ததில்ல. நிறைய விடோஸ் மீட்டிங் நடத்தியிருக்கிறேன். அதில் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேயே கணவனார் இறந்து போனவங்க பிள்ளைகளை வளர்த்து காப்பாற்றி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவர்கள், நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவர்கள். பரலோகமே உங்களை விலையேற பெற்றவர்களாய் தான் பார்க்கிறது. நீங்கள் நீடிய ஆயுசு காலம் வரைக்கும் நீங்கள் இருக்கணும். தகப்பனே, திருச்சபையில் இருக்கிற அம்மாங்க, சிஸ்டர்ஸ், ஆண்டவரே, ஆன்லைனில் கேட்குற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு வேர்ல்டில் இந்த உமன்ஸ் டேன்னு வச்சிருக்காங்க. இந்த நாளை நாங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். அவங்க ரொம்ப வெற்றியாக வாழட்டும் ஆண்டவர். எங்கள் திருச்சபையில் இந்த பெண்கள் மூலமாய் கர்த்தர் எவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்கிறார் என்கிற சாட்சிகள் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வருகை தாமதிக்குமானால் நிறைய இடத்துல ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஸ்டேஜில் நின்று அவங்க சாட்சியை சொல்லும் போது, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம்னு சொல்லணும். நிறைய கணவனார நிறைய பேர் கை தட்டும் போது நிறைய சொல்லணும், என் மனைவி தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம்னு சொல்ற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி